தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லாம் சுகமே. என்ன மிதுன், வீடு வரைக்கும் வந்துட்ட, உள்ள போறதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? அப்படிலாம் இல்லை அக்கா, என்னை இப்படி ஒரு கோலத்தில் பார்த்துட்டா. அவ என்ன நிலைமைக்கு போவான்னு தெரியல. அதை நினச்சாதான் பயமா இருக்கு. இங்க பாரு மிதுன், உனக்கு இருக்கிற பயம் நியாயமானதான். என்ன, தாலி கட்டுற வரைக்கும் உனக்கு பயம் இல்லை, மதுவும் பொண்டாட்டி ஆக்கிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான். ஆனால் தாலி கட்டினவுன்னையும் குடும்பத்துக்காக யோசிக்கிறேன். ஓகே, புரியுது. என்ன நடந்தாலும் சரி எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணணும், புரியுதா? எடுத்து சொல்லு. இதெல்லாம் நான் கூட பேசுகிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, தைரியமாக உள்ளே போ. இங்கே பாரு, இப்போ நீ மதுவை தனியாகவும் விட முடியாது. அவங்க உன் பொண்டாட்டி ஞாபகத்தில் இருக்கா இல்லையா? நீ கட்டுற தாலி தான் சுமந்துக்கிட்டு இருக்காங்க. மதுமா, உள்ள போலாமா? உள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒண்ணு மட்டும் நான் கேக்குறேன். என்னடா இப்படி கேக்குறாளே அப்படின்னு எதுவும் நினைச்சுக்காத. ஒருவேளை உள்ள போய் அக்கா கோவப்பட்டு உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டா, என்ன உன்னை விட்டு போக சொல்லிடுவியா? இது வரைக்கும் உனக்கு பொண்டாட்டி மாதிரி இருந்தேன், ஆனா இனி நான் உன் பொண்டாட்டி. இது யாருனாலையும் மாத்த முடியாது. என்ன உன்னை விட்டு போக சொல்லிடாதடா. அக்கா என்ன பேசினாலும் சரி, இனி எவ்வளவு அடிச்சாலும் சரி வாங்கிக்கிறேன். ஆனா இனி இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன் மிதுன். நீதான்டா எனக்கு எல்லாமே. என்னை ஏமாத்திர மாட்டேல்ல. மேல நம்பிக்கை இல்லாம தான் நான் கட்டின தாலியை கழுத்துல வாங்கினியா? சொல்லுடி. உன் மேல நம்பிக்கை இல்லைன்னு நான் சொன்னேனா? உன் மேல நம்பிக்கை இல்லாம தான் நீ கட்டின தாலி நான் கழுத்துல வாங்கினேன்னா? என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, உள்ள என்ன நடக்க போகுதுன்னு நினைக்கிறப்போ. ஒருவேளை உன் அக்கா என்கிட்ட இருந்து உன்னை பிரிச்சுட்டா, நான் உயிரோட இருக்க மாட்டேன்டா. நீ கட்டின இதே தாலியோட எங்கேயாவது விழுந்து செத்து போயிருவேன். நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு இல்லை. சாகிறதுக்கு தான் உன் கழுத்துல தாலி கட்டினேனா? தைரியமா உள்ளவா, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். நான் இருக்கேன், உன் புருஷனா நான் இருக்கேன்டி. வா உள்ள போலாம். இது போதுண்டா எனக்கு. ஐ லவ் யூடா. ஐ லவ் யூ so much. சரிடா, ஃபீல் பண்ணாதீங்க, வாங்க உள்ள போலாம். அக்கா, அக்கா. உன் தம்பி தானே கூப்பிடுறான். காணான்னு சொல்லிட்டு இருந்த, கீழே இருக்கான் பாரு. டேய் மிதுன், என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க? மிதுன், என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்க ரெண்டு பேரும்? என்னது இது? நீ அப்படியே ஒண்ணு நாடகம் நடிக்காத, சரியா? எல்லாம் உன் தங்கச்சி உன் குடும்பத்தோட சேர்ந்து போட்ட பிளானா இருக்கும். என் தம்பியை மைக்கு போய் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து நின்னுட்டு இருக்கா. என்ன நினைச்சிட்டு இருக்கா உன் தங்கச்சி? ஏய், பைத்தி மாதிரி பேசிட்டு இருக்காத. இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வந்தது எனக்கே இப்பதான் தெரியும். என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருந்தா சப்புன்னு அப்பிடுவேன். ஆமா, உனக்கு அடிக்க மட்டும் தானே தெரியும். இப்ப பாரு எப்படி வந்து நின்னுட்டு இருக்காங்கன்னு. சீ, இந்த பொழப்புக்கு. ஏய், நீ என் கூட தான் பிறந்தியா இல்ல தெரியாம தான் கேக்குறேன். என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க? யாரும் உன் கூட சேர கூடாதுன்னு நினைச்சா அவ கழுத்துல தாடி கட்டி கூட்டிட்டு வந்திருக்க. அண்ணி, அவரை எதுவும் சொல்லாதீங்க. ஏய், நீ பேசாதடி. நான் என் தம்பிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். தேவலாம் நீ தலையிடாத. அக்கா, நாங்க பண்ணது தப்பு தான். ஆனா அவ என் பொண்டாட்டி, அவ பேசுவாக்கா. என்னது பொண்டாட்டியா? நீ தாலி கட்டிட்டா அவ உனக்கு பொண்டாட்டி ஆயிடுவாளா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். அவ உன் அம்மாவை கீழே தள்ளி விட்டுருக்கா. என்ன அது உனக்கு ஞாபகத்துல இருக்கா இல்லையா? தள்ளி விட்டாலும் உன் பொண்டாட்டியை தாலி கட்டி நீ வீட்டுக்கு கூட்டிட்டு வருவ. நான் வாழ விட்டு எதுக்கு இந்த வீட்டுல வந்து உட்கார்ந்திருக்கேன்? இங்க பாருக்கா, நீ திரும்ப திரும்ப தப்பாவே புரிஞ்சிட்டு இருக்க. என்ன, நான் நம்புறேன் அவளை. அவ தள்ளி விடல. என்ன, நான் பண்ணது தப்பாவும் எனக்கு தெரியல. இல்ல, நான் தெரியாம தான் கேட்குறேன். 6 வருஷம் அவளை பிரிஞ்சு நான் இருந்தேனே, அது உங்களுக்கு பத்தலையா? இன்னமும் எதுக்கு அவளே என்னையே பிரிச்சு வைக்கணும்னு நினைக்கிறீங்க? ஆசை காட்டி நிச்சயதார்த்தம் பண்ணுவீங்க, ஆனா எங்க ரெண்டு பேர்த்தையும் சேரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? என்னால முடியாது. என்னால என் மது இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அவதான் என் பொண்டாட்டி. நான் தாலி கட்டிட்டேன். இனி என்ன
பாத்துக்கோ. போ, உன்னால உன் மது இல்லாம இருக்க முடியாது. ஆனா என்னால என் அம்மா இல்லாம இருக்க முடியாதுடா. அவ தானே தள்ளி விட்ட அம்மாவை. தள்ளி விட்டவள இப்ப தாலி கட்டி உன் பொண்டாட்டிய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்க. எந்த உரிமையிலடா கூட்டிட்டு வந்த? அப்பா அம்மாவை தள்ளி விட்டவ அவ இல்ல நீ சொல்றியா? ஆமா, அவ தள்ளி விடல. இத நான் எங்க வேணாலும் சொல்லுவேன். என்ன நீ முட்டாள்தனமா நினைச்சிட்டு இருந்தீனா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. இங்க பாரு, மதுதான் என் பொண்டாட்டி. இந்த வீட்ல தான் இருப்பா. நீயும் ஃபர்ஸ்ட் உன் புருஷன் வீட்டுக்கு போ. அக்கா அவன் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அக்கா. என்ன அவன் ஏதோ கோவத்தில் பேசுகிறான். இல்லை உங்களுக்கே நல்லாவே தெரியும் மதுவும் மிதுனும் 6 வருஷம் 2 பேர் லவ் பண்ணியிருக்காங்க. அவங்க காதலே இப்போ தாக்கா சேர்ந்துருக்கு. சேர்ந்த உடனேயும் அவங்களை இப்படி பிரித்து வைக்கிறது இவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம் தெரியுமா? நீங்களும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு அந்த வழி தெரியும் இல்லை? பாவக்கா 2 பேரும். பண்ணாத தப்புக்கு ஒரு பொண்ணு தண்டனையும் காதலோட வழியை அனுபவிக்கிறதுக்கு ஒருத்தனுக்கு தண்டனை கொடுக்கறது எவ்வளோ பெரிய வழி தெரியுமா? உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன், தயவு செஞ்சு அவங்க 2 பேர்த்தையும் மன்னிச்சு ஏற்றுக்கோங்கக்கா. கண்டிப்பாக அம்மா சரி ஆயிடுவாங்கக்கா. அம்மாவே சொல்லுவாங்க மது என்ன தள்ளி விடலைன்னு சொல்லி. புரிஞ்சுக்கோங்கக்கா. அண்ணி, என்னை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தும் நீங்க ரொம்ப கோவமா இருக்கீங்க. அதை நான் எதுவும் சொல்லல. ஆனா என்னால என் மீதும் இல்லாம வாழ முடியாது அண்ணி. உங்களோட கோபம் இப்படியே தான் இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். எவ்வளவு நாளைக்கு நாங்க 2 பேரும் இப்படி இருக்கிறது? என்னால என் மீதும் இல்லாம இருக்க முடியாது. அதனாலதான் நாங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டோம். எங்களை மன்னிச்சிருங்க அண்ணி. நான் திரும்பவும் சொல்றேன், நான் அத்தைய தள்ளி விடல அண்ணி. அத்தை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அண்ணி. தயவு செஞ்சு விடுங்க. ஏற்கனவே அவனை 6 வருஷமா கஷ்டப்படுத்தி இருக்கேன். இதுக்கு மேலேயும் அவனை கஷ்டப்படுத்த விரும்பல அண்ணி. அதனாலதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நாங்க பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா எங்களுக்கு வேற வழி தெரியல அண்ணி. ப்ளீஸ் அண்ணி, அத்தைய பார்க்கணும். அதுக்கு மட்டும் வழி விடுங்க அண்ணா. என்ன மன்னிச்சிருண்ணா. பிரீத்தி மாமா, அக்கா தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. நீங்களும் அதை புரிஞ்சுக்கோங்க மாமா. நான் பேசாம இருந்ததுக்கு பின்னாடி காரணம் இதுதான். எனக்கு வேற வழி தெரியல மாமா. நீங்க சொல்லலாம் காதல்ல காத்திருந்து சேர்றது எவ்வளவோ பெரிய சந்தோஷம்னு. ஆனா என்னால முடியல மாமா. இதுக்கு மேல இந்த காதல் வழியை என்னால அனுபவிக்க முடியாது. ஏற்கனவே 6 வருஷமா நொந்து போயிருங்க மாமா. இதுக்கு மேல அந்த மனசு எதையும் ஏத்துக்க முடியாது மாமா. நீங்களே என்ன நினைச்சாலும் சரி, மதுதான் என் பொண்டாட்டி. இது யாருனாலையும் மாத்த முடியாது. நீங்க எல்லாம் ஏத்துக்கிறா கூட பரவாயில்ல. நான் போயிடுறேன் இந்த வீட்டை விட்டு. ஆனா எங்க அம்மாவை பார்க்கணும். அதுக்குதான் 2 பேரும் இங்க வந்தோம். புரிஞ்சுக்கோங்க மாமா. மிதுன், 2 பேரும் அவசரப்பட்டுட்டீங்களோன்னு தோணுதுப்பா. என்ன நான் என்ன சொல்கிறது என்ன பண்ணுறது எனக்கு எதுவுமே புரியலை. என்ன இப்போ உன் அக்கா இருக்கிற நிலைமைக்கு நீங்கள் 2 பேரும் இப்படி பண்ணிட்டு வந்ததை நிஜமாக அவளால் ஏற்றுக்கவே முடியாது. வேறுக்குனே ரொம்ப மனசு நொந்து போயிருக்கா. என்னன்னே தெரியாத காரணங்கனால. பாவம்ப்பா அவ. ஆனால் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டு வந்துட்டீங்களே. இனி எப்படி இதுலேருந்து அவளை நான் வெளியே கொண்டு வர போகிறேனே தெரியலை. நீ என்னதான் பண்ணுறது ஒன்றுமே புரியலை. நீ சொன்ன மாதிரி காதல்ல காத்திருப்பு ரொம்ப கடினமான விஷயம்தான். ஆனால் நீ அளவுக்கு மீறியே காத்திருந்த. ஆனால் இதுக்கு மேலே உன்னால் காத்திருக்க முடியாத இப்படி ஒரு நீ தப்பை பண்ணிட்ட. ஆனால் இதில் உன் அக்கா என்னப்பா பண்ணுவா? அவள் மனசு அவளாலேயே புரிஞ்சிக்க முடியல. அதனால தான் அவள் சம்மந்தமே இல்லாமல் இங்கே வந்து உக்காந்துருக்கா. இப்போ இப்படி ஒரு சூழ்நிலையில் 2 பேரும் இப்படி பண்ணிட்டு வந்துட்டீங்களே. நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. தயவு செஞ்சு அவள் காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்க. அதை தாண்டி வேறு எதுவுமே செய்ய இவனின்
அம்மா நீ இப்படி இருக்கிறதுனாலதாம்மா நான் இப்படி ஒரு நிலைமைக்கு வர வேண்டியதா போயிருச்சு. எல்லாரும் என் மதுவை தப்பா நினைக்கிறாங்கம்மா. நீதாம்மா எந்திரிச்சு சொல்லணும் என் மது உன்னை தள்ளி விடலன்னு. என் மது அப்படி செய்ய மாட்டாமா, எனக்கு தெரியும். ஆனா யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்கம்மா. உன் மகதாம்மா நம்பவே மாட்டேங்குது. என் மது அப்படி பண்ணிருக்க மாட்டாம்மா. அம்மா நான் பேசுறது உனக்கு நல்லாவே கேக்கும்மா. நான் என்னம்மா பாவம் பண்ணுனேன் சொல்லு. வேறுக்குனே 6 வருஷம் இவளை பிரிஞ்சிருந்தனே, அது பத்தலையா? இன்னமும் ஏம்மா எனக்கு இவ்வளோ வலி? இதுக்கு மேல இவளை என்னால பிரிஞ்சிருக்க முடியாதும்மா. அதுக்காக தான் இவ கழுத்துல நான் தாலி கட்டிட்டேன். ஆனா இதை யாருனாலும் ஏத்துக்க முடியல. அம்மா நீதாம்மா இதுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லணும். நீ கண்ணை திறந்து பார்த்தாதான் எல்லாருக்கும் உண்மை என்னன்னு புரியுமா? அம்மா எந்திரிம்மா. மிதுன் கூப்பிடுறேன்லம்மா, எந்திரி. இங்கே பாருப்பா மிதுன், நீ பண்ணதை நாங்கள் தப்புன்னே சொல்ல வரல. ஆனால் உங்கள் 2 பேத்துக்கு ஊர் அறிய தானே நிச்சயதார்த்தம் ஆச்சு. அப்போ கல்யாணமும் ஊர் அறிய தானே பண்ணணும். எவ்வளோ நாளைக்கு உன் அக்கா கோவப்படுவா? நீ சொல்லு பார்க்கலாம். சொல்லு. இப்படி அவசரப்பட்டு 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டீங்களே, இதனால யாருக்கு பிரச்சனை நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க? பாருங்க, அந்த பொண்ணு பெத்த அம்மா அப்பாவுக்கு பண்ண துரோகம் ஆயிடுச்சு. நீ உன் அக்கா மேலே இருந்த நம்பிக்கையை உடைச்ச மாதிரி நீ பண்ணிட்ட. இப்படி 2 பேர் வந்து நிற்கிறீங்களே, என்ன உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? என் மனசவே சுக்குநூறா உடைச்சிட்டாங்க. இனி எனக்குன்னு யாருமே இல்ல கவி. ஐயோ லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத பிரீத்தி. எப்ப பார்த்தாலும் உன் பக்கத்துல நிக்கிறானே, அவனை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அக்கா, உங்க எல்லாத்துக்கும் நான் எதையும் சொல்லணும்னு கிடையாது. எல்லாத்துக்குமே புரியும். நாங்க 2 பேரும் லவ் பண்ணதை தாண்டி வேற என்னக்கா தப்பு பண்ணணும்? 6 வருஷம் 2 பேரும் பிரிஞ்சிருந்தோம், அதுவும் பத்தல. இன்னமும் எங்க 2 பேர்த்தையும் பிரிச்சு வச்சதா பார்க்கணும்னு உங்களுக்கு ஆசையா? நான் கூட தாங்கிருவேன்க்கா. பக்கத்துல இருக்காளே, இவளுக்கு என்னக்கா பாவம் பண்ணுனா? இப்படி எங்க 2 பேர்த்தையும் பிரிச்சு வச்சு பார்க்கறதுல என்னதான் சந்தோஷம் கிடைக்குது? என்ன பொறுத்தளவுல நான் பண்ணது தப்பே இல்லைக்கா. என்னை யார் என்ன நினைச்சாலும் சரி, எனக்கு மதுதான் பொண்டாட்டி. இது யாருனாலையும் மாற்ற முடியாது. அவ கழுத்துல நான் தாலி கட்டிட்டேன். இனி யாருனாலும் எதுவும் செய்ய முடியாது. ஒன்று மட்டும் சொல்லிக்கிறக்கா. என்ன, என் அக்கா என் மதுவை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கா. அதே மாதிரி நீங்களா அப்படி புரிஞ்சிட்டு இருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. என்ன, நான் ஆஸ்பத்திரியில் எதுவுமே பேசாம இருந்தது காரணம் இதுதான். அப்போ என் அக்கா மனநிலைமையே சரியில்லை. என்ன, நான் ஏதாவது பேச போய் அவளுக்கு இன்னும் கஷ்டமா இருக்குன்னு தானே எதுவுமே பேசாம இருந்தேன். இது முழுக்க முழுக்க நான் எடுத்த முடிவு. இனி இந்த முடிவுல இருந்து ஒரு மாற்றமும் கிடையாது. எனக்கு என் மது வேணும். அதுக்காக தான் அவ கழுத்துல தாலி கட்டினேன். நீங்க இந்த கல்யாணத்தை ஏத்துக்கலைன்னா கூட பரவாயில்ல, நீங்க ஏத்துக்கவும் வேணாம். நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்லிடுங்க. நான் கிளம்பி போயிடுறேன். நானும் என் மதுவும் எங்கேயாவது போய் இருந்துக்கிறோம். இதுக்கு மேல எங்களால வலியை அனுபவிக்க முடியாதுக்கா. ஒரு காதல்ல எவ்வளவுதாக்கா வலியை அனுபவிக்கிறது? வேர்கிட்ட இவன் 6 வருஷம் என்னை காயப்படுத்திட்டா. இப்போ ஒன்று சேர்ந்தும் எங்களால வாழ்க்கையில வாழ முடியாம இருக்கிறதாக எதுக்குக்கா இப்படி இருக்கணும் சொல்லுங்க. நீங்க எல்லாருமே லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணீங்க. லவ்வோட வேல்யூவும் அதோட வலி என்னன்னு உங்க எல்லாத்துக்குமே தெரியும். நானும் அதை தாக்கா அனுபவிச்சிருக்கேன். இதுக்கு மேல என்னால வலியை தாங்க முடியாதுக்கா. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இவளை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. அதுக்குதான் இவ கழுத்துல தாலி கட்டினேன். நானும் மனுஷன்தாக்கா. எவ்வளோதாக்கா வலியை அனுபவிக்கிறது? முடியலக்கா. இதுக்கு மேல என்னால முடியல. என்னோட காதலை பொறுத்தளவுல என் மது மேல எனக்கு நம்பிக்கை இருந்தா போதும். வேற யாரும் நம்பணும்னு அவசியம் கிடையாது. என் மதுவை நான் நம்புறேன். என் அம்மாவை தள்ளி விட்டுருக்க மாட்டா. நான் முழுசா நம்புறேன். இங்க பாருப்பா தம்பி, உன் வலி என்ன, உன் வேதனை என்ன எல்லாமே எங்களுக்கு புரியுது.
ஆனா உங்க ரெண்டு பேருக்கும் இந்த வீட்ல யாருமே மறுப்பெல்லாம் தெரிவிக்கவே இல்லையே. முறைப்படி தானே உங்க நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. அப்ப முறைப்படி தானே கல்யாணமும் பண்ணியிருக்கணும். நீங்க இப்படி பண்ணிட்டு வந்ததை இங்க எல்லாத்துக்குமே வருத்தமா இருக்கு. என்ன நீங்க கொஞ்சம் அவசரப்படாம பொறுமையா எல்லாத்தையும் நீங்க முடிவு பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே பொறுமையாவே நடந்திருக்கும். இப்படி நீங்க அவசரப்பட்டு நடந்ததான் இங்க பெரிய பிரச்சனையே. பாத்தீங்களா அண்ணா, நான் எதுக்கு வாழை வெட்டியா என் வீட்டுல வந்து உட்காந்துருக்கேன் அப்படிங்கறதே அவனுக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா அவன் இப்படி ஒரு தப்பு பண்ணி இருப்பானா? என்னால எதையுமே ஏத்துக்க முடியல. வேறுக்குனே மனசு ரொம்ப நொந்து போயிருக்கு. என் அம்மாக்கு இப்படி ஆனதுல ஆனா இவன் என்ன சாகடிச்சுட்டா, உயிரோடையே வச்சு சாகடிச்சுட்டா. இதுக்கு மேல எதுக்கு நான் உயிரோட இருக்கணும்? இங்கே பாரு, நானும் ரொம்ப பொறுமையாக போயிட்டுருக்கேன். என்ன எல்லா விஷயத்துலையுமே உனக்காக விட்டு கொடுத்து தான் போயிட்டுருக்கேன். எனக்கு எப்படி கோவம் வரும்னு உனக்கு நல்லாவே தெரியும். தேவையில்லாமல் ஏதாவது பேசி என்கிட்ட அடி வாங்கிறாத, பேசாமல் இருந்துரு. உங்களுக்கு என்னங்க, நீங்கள் பேசுவீங்க பேசுங்க. அவங்கவுங்க இடத்துல இருந்து அந்த வழியை அனுபவிச்சாதான் தெரியும். என் இடத்துல நீங்கள் இருந்தா நீங்கள் எப்படி பேசியிருப்பீங்களா? அத்தை, நீங்க தானே உங்க வாய் நிறைய என்னை மருமகன் சொல்லி கூப்பிட்டீங்க. அப்புறம் எப்படித்தான் உங்களை நான் தள்ளி விட்டுருப்பேன்? இதை எப்படியாவது அன்னைக்கு புரிய வைங்க அத்தை. நான் அப்படி பண்ணல அத்தை, உங்களுக்கு நல்லாவே தெரியும். நாங்க பண்ணது தப்பு தான் அத்தை. ஆனா அண்ணியோட மனசை மாத்துறதுக்கு வேற எந்த வழியுமே கிடைக்கல அத்தை. அதனாலதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். தயவு செஞ்சு எந்திரிச்சு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அத்தை. அத்தை, என்னால உங்க பையன் இல்லாம வாழ முடியாது அத்தை. அவனை என் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி என் புருஷனாவே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப அவன் தான் எனக்கு எல்லாமே. இனி அவனை விட்டு ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது. உங்க பையனை நான் காயப்படுத்தினேன், அதுக்கு நான் ரொம்பவே காயப்பட்டுட்டேன் அத்தை. இதுக்கு மேல என்னோட மனசுல காயத்தை தாங்குற அளவுக்கு சக்தி இல்ல அத்தை. தயவு செஞ்சு எந்திரிச்சு பேசிருங்க அத்தை. நான் என்ன பெத்தவங்களையும் மீறி இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்க அத்தை. அம்மா, அம்மா எந்திரிம்மா. அம்மா, அம்மா எந்திரிம்மா. இதுக்கு மேல என்னால முடியலம்மா. அம்மா எந்திரிம்மா. அம்மா மிதுன் கூப்பிடுறேன்லம்மா, எந்திரிம்மா. அம்மா, 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 அம்மா மிதுன் கூப்பிடுறேம்மா. நான் பேசுறது உன் காதுல விழுகும்னு எனக்கு தெரியும். அம்மா எந்திரிம்மா. அம்மா. என்னங்க, அவங்க அழுகுறாங்க. நம்ம பேசுறது மட்டும்தானே அவங்க கேட்கும். எப்படிங்க அதுக்கு ரியாக்ட் பண்றாங்க? அவங்க மட்டும் இப்ப எந்திரிச்சு பேசுனாங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? பிரீத்தி மனசு அப்படியே மாறிடும். இப்ப பிரீத்தி மனசு கல்லா இருக்கிறது மட்டும்தான் மிதுனுக்கு பிரச்சனையே. பாவமா இருக்குமா அவங்கள பார்க்கும்போது. பார்க்குற நம்மளுக்கே எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்போது அதை அனுபவிக்கிற அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். பாவமாக இருக்குது. பிரீத்தியை நினச்சாலும் கஷ்டமாக இருக்குது, மிதுனை நினச்சாலும் கஷ்டமாக இருக்குது. பாவம், என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க அம்மா இப்போ எந்திரிச்சாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, நேர பாப்பாவும் அழுகுறா.
வடித்தால் மனம் தாங்காது பொன்முகம் கொஞ்சம் வாடி நின்றாலும் நான் துடிப்பேன் வழி தாழாது மாசம் சுமந்து பட்ட பாடும் மறந்து பிள்ளை செல்வம் பிறக்க அள்ளி கையில்